நாள் அங்கே எடுத்த வீடியோவே ஒன்றும் அப்லோட் பண்ணல திருப்பூரில். இது பாளையங்கோட்டை ராஜகோபால் நகர் இடம். பிரிட்ஜில் லேண்டு ஏறக்குறைய போரே போடல. இதுதான் ஃபஸ்ட் டைம். போர்வெல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமான நம்ம சிவில் இன்ஜினியர் அவங்க பரிந்துரையில் இவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள நான் தான் பார்த்து கொடுக்குறது அவங்க பரிந்துரைப்படி. இப்போ வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி முதல் ஸ்கேன் நடக்கு. 30 மீட்டர் லென்த்து 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. இங்கே இடைஞ்சல் அப்படின்னா இதில் ஒரு செப்டி டேங்க் இருக்கிற போலப்படுது. இதனுடைய பாதிப்பு இருக்குமா இல்லையாங்கிறது இந்த ஆய்வு முடிவில் தான் தெரியும். மற்றபடி இது தரையாக இருக்குது. உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய இடம். ஒரே நெருடல் இந்த செப்டி டேங்க் பக்கத்தில் இருக்குது. இங்கே மேற்கு கிழக்க நீரோட்டம், அதனால் வடக்கு தெற்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. மொபைலில் கனெக்ட் பண்ணிடுவாங்க எனக்கு ஆப்பு. இது 2வது ஸ்கேன். இடத்தினுடைய மேற்கு ஓரத்துக்கு 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இங்கே வீடு கட்டியிருக்கு. ஒரு செப்டி டேங்க் இருக்குது, ஆனால் அதை அவங்க ஒன்றும் பயன்படுத்தலை. இருந்தாலும் குழி போட்டாச்சு. அங்கே பார்த்ததில் அந்த செப்டி டேங்க் எஃபெக்ட் வர்ற மாதிரி தெரியல. ஏன்னா நான் சின்ன ஆண்டனா யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த செப்டி டேங்கோடைய எஃபெக்ட் இல்லை. வடகிழக்கு மூலையில் ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதில் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் 30 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 200 அடி ஆழம்னு ரிப்போர்ட்டு வருது. ஆனால் நம்ம 600 அடி ஆழம் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். தாராளமாக 600 அடி ஆழம் போடலாம். 20 அடி மட்டும் தான் கேசிமேப் இந்த ஏரியாவுக்கு. இந்த 4 வழிச்சாலைக்கு அங்கே தான் டோட் போர்டுக்காக நான் உருவாக்கின கிணறு, அதாவது ரெட்டியார்பட்டி பஞ்சாயத்துக்கும் முன்னீர்பலம் பஞ்சாயத்துக்கும் ராஜகோபால் நகர் ஜோதிபுரத்துக்காக உருவாக்கின கிணறு அங்கே தான் இருக்குது. அது இன்னும் நல்ல நீர் கொடு திறனோடு ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் 85 அடி ஆழத்தில் தண்ணி வந்துச்சு. அது கிணறு 90 அடி ஆழம் வரைக்கும் வெட்டியிருக்கு. அந்த கிணறுக்கு ரீசார்ஜிங் எஃபெக்ட் கிடைக்கணும்னா அதில் ஒரு குளத்தையும் உருவாக்கி கொடுத்தேன். இந்த பிளாட்டுக்கு அடுத்து எல்லாமே பொது இடம் தான். சரி, இது 3வது ஸ்கேன். இது அதாவது 2 ஸ்கேன் பார்த்ததில் 2வது ஸ்கேன் அவ்வளோவா சரியில்லை. இந்த முதல் ஸ்கேன் அடையாளம் இங்கே தான் இருக்குது வடகிழக்கு முறையில். ஸோ இந்த செப்டி டேங்க் 2 செப்டி டேங்க் பாதிப்பு எதுவுமே இல்லாதபடி, முதல் 2 ஸ்கேனுமே பாதிப்பு எதுவுமே வரல. அந்த பாதிப்பு வராத ஒரு இதில் டிஸ்டன்ஸை மட்டும் குறைச்சிட்டேன். 13 மீட்டர் லென்த்துக்கு இந்த வடகிழக்கு மூலையில் மட்டும் இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இடம் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது. இந்த ரெட்டியார்பட்டி ஏரியாவில் இந்த ராஜகோபால் நகர் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாகவே இதே மாதிரி தான். இந்த வாட்டர் போர்டுக்கு பார்த்த பாயிண்ட் ஒன்று தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதை மாதிரியான பாயிண்ட் இங்கே எங்கேயுமே வேறு யாருக்கும் அமையலை.